ஹலோ கைஸ், வெல்கம் டு அவர் சேனல். ஜேக்கரி வெர்சஸ் ஹனி, எது வெயிட் லாஸ்க்கு நம்ம ஹெல்த்தியராக இருக்கும், எது எடுத்துக்கலாம் அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் எல்லா வீடியோஸ் போடும்போதும் உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாமா? ஃபஸ்ட் ஜேக்கரி வெர்சஸ் ஹனி, ரெண்டுலேயுமே ஆன்டி ஆக்சிடென்ட் ப்ராப்பர்ட்டிஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஹெல்த்துக்கு ரொம்ப பெனிஃபிஷியலும் கூட. ஆனால் இந்த ரெண்டில் எது எடுத்தால் நம்மளுக்கு வெயிட் லாஸ் ஆகும், ஹனியா ஜேக்கரியா? நீங்கள் உங்கள் மனசில் ஏதாவது ஒன்று கெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ லாஸ்ட்டில் நான் ஆன்சர் சொல்கிறேன். ரெண்டுமே கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிவிட்டு இங்கே கீழே கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், ஓகேவா? அப்போ தான் நம்ம இன்டராக்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். யார் யார் கரெக்டாக கண்டுபிடிச்சிருக்கீங்கன்னு நானும் தெரிஞ்சுக்கிறேன். ஓகே, ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ஹனியில் என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ஆன்டி ஆக்சிடெண்ட் அதிகமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் விட்டமின் பி, சி இதெல்லாமே ஹனியில் ரொம்ப அதிகமாக இருக்குது. கலோரி கண்டென்ட் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஜேக்கரியில் ஃபியூவர் கலோரிஸ் தான் இருக்குது கம்பேர்ட் டு ஹனி. ஹனியில் ஒரு டேபிள் ஸ்பூன் ஹனி நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா 65 கலோரிஸ் இருக்குது. அதுவே ஜேக்கரியில் ஒரு டேபிள் ஸ்பூன் ஜேக்கரி நீங்கள் எடுத்திங்கன்னா ஒன்லி 45 கலோரிஸ் தான் இருக்குது. ஸோ நீங்கள் கலோரிஸ் கம்மி பண்ணி வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கன்ஃபார்மாக நீங்கள் ஜேக்கரி சாப்பிட்லாம். ஜேக்கரி அது மாட்ரேஷனாக இருக்கணும். எதுனாலும் அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சு, அப்படி தானே? அதனால் எதுனாலும் மாட்ரேஷனில் இருக்கணும். ஸோ ஜேக்கரியில் 45 கலோரிஸ் தான் இருக்கிறதுனால கலோரி இன்டேக் கம்மி பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஜேக்கரி கண்டிப்பாக எடுக்கலாம். அடுத்து கிளைசிமிக் இண்டெக்ஸ். கிளைசிமிக் இண்டெக்ஸ்னால் என்னென்னா, ஒரு ஃபுட்டை நம்ம இன்டேக்காக எடுக்கும்போது அந்த ஃபுட்டு நம்மளுக்கு எவ்வளோ சீக்கிரமாக அப்சர்வ் ஆகி எவ்வளோ அதிகமாக பிளட் சுகர் லெவல் இருக்குது அப்படிங்கிறது தான் கிளைசிமிக் இண்டெக்ஸுங்கிறது, ஓகேவா? அப்புறம் ஹனி கிளைசிமிக் இண்டெக்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்குது. இதுவே ஜேக்கரி நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா கிளைசிமிக் இண்டெக்ஸ் அதிகமாக இருக்கும். ஜேக்கரி நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா உடனே சுகர் லெவல் அதிகமாகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அடுத்து நியூட்ரிஷன் ஹனியில் ஆன்டி ஆக்சிடெண்ட் இருக்குதுன்னு சொல்லியிருக்கேன். விட்டமின் பி, சி, அப்புறம் டைஜஷனுக்கு ஹெல்ப் பண்ணுறக்கூடிய எக்கச்சக்கமான என்சைம்ஸும் ஹனியில் அதிகமாக இருக்குது. அதனால் அது வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கும் ரொம்ப ஈஸியாக வெயிட் லாஸ் பண்ணுது. பட் ஜேக்கரியில் பார்த்திங்கன்னா மெக்னீஷியம், காப்பர், அயன் அதெல்லாம் அதிகமாக இருக்குது. பட் டைஜஷன் பண்ணுறதுக்குள்ள என்சைம்ஸ் எல்லாமே ஹனியை கம்பேர் பண்ணும்போது ஜேக்கரியில் டைஜஸ்டிவ் என்சைம்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்குது. சொல்லப்போனால் இல்லைன்னே சொல்லிடலாம். மெக்னீஷியம், காப்பர், அயன் இதுதான் ஜேக்கரியில் அதிகமாக இருக்குது. ஹனியில் விட்டமின் பி, சி, ஆன்டி ஆக்சிடெண்ட் அதிகமாக இருக்குது. ஸோ ஹனி தான் வெயிட் லாஸ்க்கு பெஸ்ட் ப்ராப்பர்ட்டி அப்படிங்கிறத நான் கண்டிப்பாக சொல்வேன். அதை நீங்கள் எப்படி எடுக்கணும் அப்படிங்கிறதையும் நான் சொல்கிறேன். ஹனி, வார்ம் வாட்டர், அப்புறம் லெமன், இந்த மூணையும் நீங்கள் மிக்ஸ் பண்ணி டெய்லி மார்னிங் எழும்பினோடனே நீங்கள் வெறும் வயிற்றில் குடிச்சு இருந்தீங்கன்னா நம்ம உடம்புல உள்ள கழிவு எல்லாம் டாக்ஸின் எல்லாமே யூரின் வழியாக வெளியில் தள்ளிடும். நம்மளோட கட் ஹெல்த்தை இம்ப்ரூவ் பண்ணும், மெட்டபாலிசத்தையும் இன்க்ரீஸ் பண்ணும். இப்போ ஜேக்கரி விசஸ் ஹனி, நம்ம ஹனி தான் பெஸ்ட் அப்படின்ட்டு தெரிஞ்சிருச்சு, அப்படி தானே? ஜேக்கரியும் நம்ம எடுத்துக்கலாம். பட் எல்லாமே எது எடுத்தாலுமே மாட்ரேஷனாக தான் இருக்கணும். ரீஃபைன் சுகரை நீங்கள் கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணணும் வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு உடனே வரும். Thanks for watching.